இருந்தாலும் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். அதாவது எங்கள் ஒரே விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். நீ வேட்டி ஆரம்பித்து நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. பல காரணம் நெசாலுடைய வாழ்வாதாரத்தை ஆரம்பிச்சேன்னு. இன்னொரு மெயின் காரணம் சொல்கிறேன், அது இந்த சபைக்கு பொருத்தமாக இருக்கிறதா சொல்கிறேன். எங்களுடைய திருப்பூர் டாலர் சிட்டி இன்றைக்கி 35,000 கோடி இன்றைக்கி எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது, 30,000 கோடி டொமஸ்டிக் ஆகிட்டு இருக்குது. டிஷர்ட் பணியில் இந்தியாவிலேயும் இன்றைக்கி நம்பர் 1 நிறுவனது. என்ன கொடுமைனா, எங்கள் போரில் இன்றைக்கி தண்ணி எடுத்தோம்னா இன்றைக்கி பச்சை கலரில் தண்ணி வருது, நாளைக்கு சிகப்பு கலரில் வருது, நாளானைக்கு ப்ளூ கலர் வருது. ஏன்னா பக்கத்தில் எந்த டேஸில் என்ன கலர் போட்டாலும் அந்த தண்ணி தண்ணி வருது. இதைத்தான் நாங்கள் குடிச்சிட்டு வேண்டிய சூழ்நிலையை பார்த்து கவர்மெண்ட் எல்லாம் வந்து துபாய் மாதிரி 80 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து தண்ணி கொண்டு வந்து நாங்கள் குடிச்சிட்ருக்கிறோம். இந்த பாதிப்பை நேரடியாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிக கேன்சர் பாதிப்பு இருக்கக்கூடிய மாவட்டம் திருப்பூர், ஈரோடு, கரூர். நல்லா புரிஞ்சுக்கு. தண்ணி கெட்டு போச்சு, ஒரு டம்ளர் கூட அது வந்து குடிக்க முடியாதுங்கிறது. இது எல்லாம் மைண்டில் வச்சுட்டு நாம் ஆடை உடுத்தணும், மானம் காக்கிறதுக்கு ஆடை உடுத்தணும், அது தப்பே கிடையாது. ஆனால் அதை கலர் கொடுத்து உடுத்தணுமா அப்படின்னு ஒரு கேள்வி போட்டு வெள்ளை வெள்ளை உடுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்காக ராமராஜ் காட்டன் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை எடுத்தது என்று கூறி இன்றைக்கி ஒரு பக்கம்லாம் சொல்லுவேன். நீங்கள் ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டினீங்கன்னா வீட்டில் ஒரு 100 மரம் வச்சது சமம். இன்றைக்கி மண் கட்டிடுச்சு. மண்ணில் வந்து 0.4% நுண்ணு இருந்தால் தான் தாவரம் வளரும். இன்றைக்கி 0.04% இருக்குது. அதனால் கெமிக்கல் போட்டால் தான் இன்றைக்கி பயிர் வளர, இன்றைக்கி தானியத்தை எடுக்க முடியும். அந்த கெமிக்கலை சாப்பிட்டா நமக்கு என்ன ஆகுது நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க. இன்றைக்கி அதுக்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் வனமண்டிய ஃபவுண்டேஷன் நண்பர்களாக சேர்ந்து இந்த தென்னீரா வச்ச மாதிரி பயோச்சேர் ஒன்று வந்து நாங்கள் R&D பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த பயோச்சேர் ஒரு ஏக்கராக்கு ஒரு கிலோ போட்டோம்னா, இந்த 10 கிலோ போட்டோம்னா அந்த பயோச்சேர் நுண்ணுயிர் வந்து 4% அதிகமாகி 100 வருஷத்துக்கு அப்படியே இருக்கிற அளவுக்கு நாங்கள் கண்டுபிடிச்சி அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம். இது அரசாங்கத்துக்கு எடுத்து கொடுத்துருக்குறோம். இது எல்லாமே வந்து அடுத்த இந்த பொல்யூஷன்லேருந்து மாறுபட்டு நமக்கு ஒரு ஆர்கானிக்காக நமக்கு நல்ல துணி போட்டுக்கலாம், நல்ல கார் வாங்கிக்கலாம், நல்ல வீடு கட்டிக்கலாம், நல்ல சாப்பாடு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அடுத்த ஜென்ரேஷன் சொல்லி புரிய வச்சு மண்ணை வளமாக மாற்றுறது நம்முடைய ஒவ்வொரு கடமை. இன்றைக்கி நம்ம கடவுளுக்கு வந்து கடவுள் சொல்கிறோம், தெய்வம் சொல்கிறோம், இறைவன் சொல்கிறோம், நிறைய பேர் வச்சு கூப்பிட்றோம். ஆனால் இங்கிலீஷில் கடவுளுக்கு ஒரே பேர் தான் இருக்குது, காட் அப்படின்னு. GOD, காட். அவருடைய வேலை என்ன அப்படின்னா G ஃபார் ஜென்ரேஷன், ஜென்ரேட்டிங், உற்பத்தி பண்ணுறது. O ஃபார் ஆப்ரேஷன், D ஃபார் டிஸ்ட்ராய். ஒரு கடவுளுடைய வேலை இதுதான். இந்த மண்ணும் அதை தான் பண்ணிகிட்ருக்கு. கடவுள் வேறு, இயற்கை வேறு இல்லை. இந்த மண்ணும் கடவுள் தான். இந்த மண்ணுமே ஜென்ரேட் பண்ணுது, நம்மளை காப்பாற்றுது, நம்மளை டிஸ்ட்ராய் பண்ணுது. இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்முடைய அனைவருக்கும் என்று கூறிக்கொண்டு, ராமராஜ் காட்டன் ஒரு வணிக நிறுவனம் அல்ல, ஒரு இண்டஸ்ட்ரீஸ் அல்ல, ஒரு இன்ஸ்டியூட். இன்றைக்கி சின்ன குழந்தைகளும் பெரிய வரைக்கும் இந்த வேட்டி கலாச்சாரத்தை கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஒரு டாஸ்மாக் கடையில் போய் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் போட்டு கடைக்கு போவாங்க, டிஷர்ட் போட்டு போவாங்க, ட்ராக் பேண்ட் போட்டு போவாங்க, பேண்ட் ஷர்ட் போடுவாங்க, கோட் ஷர்ட் போட்டு போவாங்க. ஆனால் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டுறது டாஸ்மாக் கடைக்கு நுழைய மாட்டாங்க. அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்வுடைய யூனிஃபார்ம் வேட்டி சட்டை என்று கூறிக்கொண்டு, நம்முடைய இந்தியாவில் நிறைய கலாச்சார பொருள்கள் இருக்குதுங்க. அதில் ஒரு விஷயத்தை வேட்டி எடுத்து இன்றைக்கி மறைஞ்சு போன வேட்டி எடுத்து இன்றைக்கி ஒரு கல்ச்சர் ஆஃப் இந்தியாவை கொண்டு வந்தது ராமராஜ் காட்டன் என்று நேரத்தில் கூறிக்கொண்டு, இது வாய்ப்பளித்தமைக்கு இந்த VSSக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன்.